வீட்டில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்க திருமண வயதில் அப்படின்னு சொன்னால் அதற்கு சரியான நேரத்தில் வரன் வராது. எந்த வரன் வந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கொண்டே போகும். சரியான நேரத்தில் திருமணம் ஆகாது. நீண்ட நாள் அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக முதிர்கன்னி முதிர்கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருமண தடை ஏற்படும். அதையும் மீறி திருமணம் நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பேர் இருக்காது. அந்த குழந்தை பாக்கியம் என்பது தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு குழந்தை பேரு என்பது கிடைக்காது. அதற்கு நிறைய பரிகாரங்கள் செய்து நிறைய வேண்டுதல்கள் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். ஆனால் அப்படி பிறந்தாலும் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக கிடைப்பது கஷ்டம். பெண் குழந்தை தான் பிறக்கும். அதுதான் வம்ச விருத்தியை தடை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்ரு தோஷத்தினுடைய முக்கியமான காரணமே